சங்கீதம் 105 பழைய ஏற்பாட்டில் 735வது பக்கம். மொத்தம் 45 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது தாவீது பாடின சங்கீதம். வசன ஆதாரங்கள் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுவார். அப்பொழுது முதலாவதாக கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு வரும் பொழுது அங்கு ஆடல் பாடல் என்ற சத்தம் தொனிக்கின்றது. இப்போ கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்து மாடு என்ன ஆகுதுன்னா மிரளுது. அதனால் அந்த பெட்டி என்னாகும், சாயும்போது அந்த பெட்டியை ஊசா ஐயோ கர்த்தருடைய பெட்டி சாயுதே, இந்த பெட்டி நகரத்துக்குள் வர வேண்டும் என்று தாவீது ரொம்ப விருப்பப்பட்டார், ஆசைப்பட்டார். தாவீதுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அதனால் அந்த பெட்டி சாயுதே அப்படின்னு அதை பிடிக்க போவார். அப்போது கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேலே ஊசா அங்கேயே மறுத்து போயிடுவார். இதனால் தாவீது பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், அந்த கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார். அங்கே ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற அவருடைய வீட்டில் கொண்டு போய் அந்த கர்த்தருடைய பெட்டியை வைத்திடுவாங்க. பிறகு நாட்கள் செல்கின்றது. மீண்டும் தாவீது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகின்றார். கர்த்தருடைய பெட்டி தன்னுடைய நகரத்துக்கு வர வேண்டும் என்று, கொண்டு வர வேண்டும் என்று. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 1 நாளாகமம் 16 அங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டியானது மீண்டும் நகரத்துக்குள் கொண்டு வரப்படுகின்றது. 15வது அதிகாரத்தின் கடைசி வசனம் 29, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதி நகரம் மட்டும் வந்தபோது கண்டு அவனை தன் இருதயத்திலே. அப்போது தாவீதி நகரத்துக்குள்ள கர்த்தருடைய பெட்டி வந்துவிட்டது. அடுத்து 16வது அதிகாரத்தின் முதல் வசனம், அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீதிற்கு அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாக தகன பலியையும் சமாதான பலியையும். இப்போ கர்த்தருடைய பெட்டி எங்கே வந்து விட்டது? தாவீதி நகரத்துக்குள்ள கர்த்தருடைய பெட்டி வந்துடு. அந்த தாவீதி நகரத்தில் கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு தாவீது ஒரு கூடாரம் அமைத்தார். அந்த கூடாரத்திற்குள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைத்து விட்டார்கள். சரி, 7வது வசனம், அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது இந்த 105வது சங்கீதம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் வந்துவிட்டது. தாவீது அங்கு அமைத்த கூடாரத்துக்குள் கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்ட பிறகு இந்த சங்கீதத்தை தாவீது அங்கு அவர்களுக்கு சொல்லுகின்றார். இங்கே 8வது வசனம், கர்த்தரை துதித்து. ரைட், 105வது அதிகாரம் முதல் வசனம், கர்த்தரை துதித்து. இப்படியே இங்கு 8 முதல் 22 வசனங்கள் வரை 105வது சங்கீதத்தில் 1 முதல் 15 வசனங்கள் வரை முழுவதுமாக ஒத்து போகின்ற வசனங்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் தான் 105வது சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். சரி, ஏன் தாவீது இதை சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டி அங்கே வந்து விட்டது. அப்போது தேவன் தம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். அந்த உடன்படிக்கையை தேவன்
நிறைவேற்றினார். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், நம் முற்பிதாக்களின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பெட்டியானது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது எது? உடன்படிக்கையின் பெட்டி. அப்போ கர்த்தர் தமது ஜனத்துக்கு செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினதின் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருக்க கர்த்தருடைய பெட்டியை முன்பாக தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். அல்லேலூயா. தியான வசனம் 3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை இங்கே சபை கூடி எதற்கு வந்திருக்கின்றோம்? கர்த்தரை மேன்மைப்படுத்த. அடுத்து கர்த்தரை தொழுது கொள்ள. அடுத்து கர்த்தரை ஆராதனை செய்ய, கர்த்தரை தேடுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாக உலகத்தின் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ களியாட்டுகள், இவையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஆர்வத்தில் சபை கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, நாம் கர்த்தரை, அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும்? ஏன் தாவீது நமக்கு இங்கே ஒரு அறிவுறுத்தலை இங்கே கொடுக்கின்றான்? ஏன் தேடணும்? ஏன்னா தன் முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தரை தேடினதால் அவர்களுடைய வாழ்க்கை மேன்மைப்பட்டது. தன் முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தரை தேடினதால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. தன் முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தரையே தேடினதால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கின்றார். யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ, இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் கர்த்தரையே தேடினார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி இருக்கின்றார். அவர்கள் தலையை தேவன் நிமிர பண்ணி இருக்கின்றார். எனவே என் ஜனமே, நீ கர்த்தரை தேடு. உன் குடும்பம் கர்த்தரை தேடட்டும். உன் சபை கர்த்தரையே தேடட்டும். இந்த உலகத்தில் அநேக தேடல்கள் காணப்படுகின்றது, அநேக தேடல்கள் இருக்கின்றது. காரணம், தேவைகள் அதிகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாகும் பொழுது தேடல்களும் அதிகமாகும். ஆனால் தாவீது நமக்கு சொல்றாரு, நீ கர்த்தரை தேடும் பொழுது உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீ தேவைகளுக்காக கர்த்தரை விட்டு தேவைகளுக்காக மற்ற காரியங்கள் என்ன தேவையோ அதற்காக நீ ஓடும்போது, அதற்கான காரியங்களில் நீ தேடும் பொழுது நீ தேடிக்கொண்டே தான் இருக்க வேணும். அல்லேலூயா. அதனால தேவைகளை மறந்துவிட்டு தேவையானதை தேடும் பொழுது தேவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவையான ஒரு நல்ல ஒரு உடை வேணும் அப்படின்னா அதுக்கு அநேகமான தேடல்கள் இருக்குது. அப்படி தானே? ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரே கடையில் போய் பார்த்து உடனே செலக்ட் பண்ணுவது இல்லை. ஒரு வீடு வேணும்னா தேடல்கள் அதிகம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னா தேடல்கள், நல்ல பள்ளிக்கூடமாக தேடுறோம். நமக்கு ஒரு
வாகனம் வேணும்னா நல்ல வாகனமாக தேடுறோம். ஒரு மொபைல் வாங்கணுமா நல்ல மொபைலான்னு தேடுறோம். இப்போ இதிலெல்லாம் நம்முடைய தேடல் காணப்படுகின்றது. கர்த்தரை நான் தேடுகின்ற அளவு எவ்வளவு? கர்த்தரை நான் எந்த அளவிற்கு தேடிக்கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய உடைக்கு, என்னுடைய மொபைலுக்கு, அல்லது என்னுடைய நான் பயன்படுத்துகின்ற சாதனங்களுக்கு செலவிடும் நேரம், தேடலுக்காக செலவிடும் நேரம், கர்த்தரை தேடுகின்ற நேரத்திற்கு அதற்கும் இதற்கும் கால நேரம் எவ்வளவு? எதற்கு என்னுடைய அதிகமான முக்கியத்துவத்தை நான் கொடுக்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை நமக்கு சொல்லியிருக்கின்றார். தேடல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது 9வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டு பிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏன் இந்த சகோதரி அந்த வெள்ளிக்காசுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, யூதர்களில் ஒரு கலாச்சாரம் காணப்படும். நம்ம பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மணப்பெண்ணை நம்ம திருமணத்துக்காக உறுதி செய்யும் பொழுது, உறுதி செய்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? மோதிரம் அணிவித்து வருவோம். இந்த பெண் இந்த மணமகனுக்கு உறுதி செய்யப்பட்டால் என்பதற்கு அடையாளமாக மோதிரத்தை அணிவித்து வருவோம். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இது போல் நிறைவேறும். என்ன, ஒரு மணப்பெண் ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டால் 10 வெள்ளிக்காசை அவளிடம் கொடுத்து விட்டு வருவார்கள். 10 வெள்ளிக்காசு என்பது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் 10 கட்டளைகளுக்கு ஒப்பாக இருக்கின்றது. இப்போ அந்த 10 வெள்ளிக்காசையும் அந்த மணப்பெண் திருமண நாள் வரைக்கும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். திருமணத்தின் போது தன் மணவாளனிடம் அந்த 10 வெள்ளிக்காசை காண்பித்தாதான் திருமணம் என்பது நிறைவேறும். இல்லைன்னா அங்கே திருமணம் நடக்காது. ஏன்னா 10 கட்டளைகளுக்கு ஒப்பாக இருக்கின்ற 10 வெள்ளிக்காசையே இவ பத்திரமா பார்த்துக்கலையே, அப்போ 10 கட்டளைகளை எப்படி இவன் கடைபிடிப்பா? புரிந்து கொண்டீங்களா? 10 வெள்ளிக்காசை எதற்கு ஒப்பாக கொடுக்கின்றார்கள்? 10 கட்டளைகளுக்கு ஒப்பீட்டாக 10 வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு வருவார்கள். நீ அதை பத்திரமா வைத்திருக்கணும். இப்போ 10 வெள்ளிக்காசையே பத்திரமா வைத்திருக்காத ஒரு மணப்பெண் எப்படி தேவனுடைய 10 கட்டளைகளை கை கொள்ளுவா? அப்போ இது நமக்கு, இந்த மணப்பெண் நமக்கு சரி வராது என்று திருமணத்தை நிறுத்தி விடுவார்கள். அதனால அந்த தொலைந்து போன அந்த வெள்ளிக்காசை அந்த பெண் ரொம்ப ஜாக்கிரதையாக தேடி கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே என்ன ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை நாம் எப்படி தேடணுங்கிற ரகசியத்தை இங்கே தேவன் இந்த ஒரே வசனத்தில் சொல்லிட்டார். முதலாவது அந்த பெண் என்ன பண்ணுறாங்க? சொல்லுங்க. விளக்கை கொளுத்தி. போதும். கர்த்தரை தேடணும்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, விளக்க கொளுத்தணும். வேதம் சொல்லுது, கட்டளையே வேதமே. அப்போ கர்த்தரை எந்த வெளிச்சத்தில் நீங்கள் தேடணும்? வேதம். புரிந்து கொண்டீங்களா? வேத வசனங்களின் அடிப்படையில்,
வேத வசனத்தை கொண்டு கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவது, வீட்டை பெருக்கி. இது எதை குறிக்கிறதுனா, வீட்டை எதுக்கு பெருக்குவோம்? சுத்தம் பண்ண. அடுத்து இன்னும் அதில் சில ரகசியங்கள். எதுக்கு வீட்டை பெருக்கிறோம்? தேவையில்லாதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு வீட்டை, அப்படி தானே? ஏதாவது பேப்பர் கிழிஞ்சிருக்கும், ஏதாவது காய்கறி, வெங்காயத்தோல், அரிஞ்ச கடை, அதெல்லாம் அப்படியே கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? குப்பை தொட்டியில் போடணும். அதுக்கு தானே வீட்டை பெருக்கிறோம். அதுபோல் உங்கள் உள்ளத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாதெல்லாம் பெருக்கணும். பெருக்கணும்னா அதிகப்படுத்தணும் இல்லை. என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், கர்த்தருக்கு விரோதமான கிரியைகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், கர்த்தருக்கு விரோதமாக எண்ணங்கள் எது எது என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுது என்பதை வேதத்தின் வெளிச்சத்தை கொண்டு தேடி அதையெல்லாம் கூட்டி அதையெல்லாம் பெருக்கி குப்பையில் கொண்டு போய் போடணும். அப்படி போடும் பொழுது நாம் தேடுறத தேவனை கண்டடைவோம். நான்காவது, எரேமியா 29:13. எரேமியா 29:13. எப்படி தேட வேண்டும்? எப்படி தேடணும்? வசனம் மிக தெளிவாக சொல்லுது. கர்த்தரை தேடுறது இதோ ஏனோ தானோ என்று 10ல் 1, 10ஓட 1 11ங்கிற கணக்கா? அல்லது என்னுடைய தேவைகள் இருக்குது, கர்த்தரை தேடினாதான் அந்த தேவைகளெல்லாம் நிறைவேறும் என்றோ, என்னுடைய இலக்கு ஒன்று உள்ளது, அந்த இலக்கை நான் நிறைவேற்றணும்னா கர்த்தரை தேடினாதான் அந்த இலக்கை நான் நிறைவேற்ற முடியும் என்றோ, அப்படியெல்லாம் தேவனை தேடக்கூடாது. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆராதனைக்கு வாங்க. முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதனை செய்யுங்க. புரிந்து கொண்டீங்களா? சரி, நான் இப்போ கர்த்தரை எப்படி தேடுகின்றேன்? என்னுடைய முழு உள்ளத்தோடு தேவனை தேடுறேன்னா, அல்லது ஏனோ தானோ என்று தேவனை தேடுகின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் கையில் 2 விதமான பொருள் கொடுக்கின்றேன். ஒன்று ஒரு 1/4 பவுன் தங்க காசு, இரண்டாவது ஒரு 2 ரூபாய் காயின் வச்சுங்களேன். 2 கையில் கொடுத்தாச்சு. போகும்போது 2ஐயும் மிஸ் பண்ணிட்டீங்க. எதற்கு முழு மனதோடு எதை தேடுவீங்க? 2 ரூபாய் காயினியா? எதை தேடுவோம்? 2 கொடுத்து இருக்கு. எதை தேடுவோம்? தங்க காசை தான் தேடுவோம். நாம் இன்னைக்கு என்னதமா பண்ணிட்டு இருக்கிறோம்? தங்கத்தை விட்டுட்டு 2 ரூபாய் காயினை தேடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதேமில் தேவன் உலகத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு ஏதேனுக்கு தேவன் வராரு. அங்கே வந்து ஆதாமே, ஏதேனில் எல்லா ஜீவன்களும் இருக்குதானே? தேவன் எல்லாத்தையும் படைத்தார். எல்லாமே எங்கே தான் இருக்கு? அப்போ மாடே நீ எங்கே இருக்க? ஆடு நீ எங்கே இருக்க? கோழி நீ எங்கே இருக்க? நரி நீ எங்கே இருக்க? சிங்கம் நீ எங்கே இருக்க? புலி எங்கே இருக்க? அதெல்லாம் கூப்பிட்டாரா? இல்லை. ஆதாமை வந்து கூப்பிட்றாரு, ஆதாமே நீ. ஏன்னா அதெல்லாம் தனக்கு கொடுத்த வேலையை, தனக்கு கொடுத்த செயலை கரெக்டாக செய்ததுனால தேவனுடைய சமூகத்தை விட்டு அது எங்கேயும் போகலை.
ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினால, தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிட்டதுனால ஆதாமை தேடி தேவன் வந்து விட்டார். இன்று அங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனுடைய சத்தம் தொனிக்கின்றது, நீ எங்கே இருக்கின்றாய்? ஆதாம் ஒளிந்து கொண்டது போல ஏதேனுக்குள்ளதான் ஆதாம் இருக்கார், ஆனால் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வேதம் வாசிட்டு தான் இருக்கேன், ஜெபம் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒளிந்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுக்கு மறைவான, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அப்படி நாம் வாழும் பொழுது, அப்படி நாம் வாழ்ந்தோமானால் அதே சத்தம் உங்களை நோக்கி வரும். வெங்கடேஷ் எங்கே இருக்க? நான் இங்கே சபையில் தாங்க இருக்கேன். இல்லை, உன்னுடைய சிந்தனை எல்லாம், உன்னுடைய செயல்கள் எல்லாம், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம், பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இந்த மேக்ஸ் நடத்தும் போது, கிளாஸ்லாம் நடத்தும் போது அவன் அங்கே தான் இருப்பான், ஆனால் அவன் சிந்தனையெல்லாம், டேய் எங்கே இருக்க நீ கேட்குறாங்களா? அதுபோல் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறா, நீ எங்கே இருக்கின்றாய்? நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். இல்லை, உன் செயல் எனக்கு தெரியும், நீ என்னென்ன பண்ணுகின்றாய், என்ன பேசுகின்றாய், என்ன நடக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ என் சமூகத்தை விட்டு தூரம் சென்று விட்டாய். அதனால் தேட வேண்டியதை தேடுங்க. முன்பு சொன்னது போல் தங்கத்தை விட்டுட்டு தகரத்தை அல்லது மற்ற காரியங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவையானது தேவையானது எத்தனை? கவுண்ட் பண்ணலாமா என்னென்ன தேவைன்னு? வேதம் என்னங்க சொல்லுது? தேவையானது எத்தனை? கவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இதுதான் வாழ்க்கை. தேவையானது எத்தனை இருக்கு? ஒன்று தான். கூகுளுக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை, ஒன்று தான். அந்த ஒன்றை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறும். ஆபிரகாம் வாழ்க்கை, ஈசாக்கு வாழ்க்கை, யாக்கோபு வாழ்க்கை மாறினதுக்கு, உயர்ந்ததுக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனை தேடினார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தேவனை தேடவில்லை. அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அநேக வீட்டில் இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, உன் களஞ்சியங்கள் அரிசி கொட்டி வைக்கிற டப்பா காலியாக கிடக்கும். ஏன் களஞ்சியம் நிரம்பல? வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடித்து கொண்டா போதாது, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை நீங்கள் பிடித்து கொண்டாதான் களஞ்சியம் நிரம்பும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை மறந்துவிட்டு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை விட்டுவிட்டு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரை தேடாமல், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரின் சமூகத்தை தேடாமல் நாடாமல் ஓடிக்கொண்டிருந்தால் வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது, வார்த்தைகளாகவே காணப்படும். அல்லேலூயா. எனவே கர்த்தரை நோக்கி கண்களை மூடி